ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் 2வது நாளில் நார்த் அமெரிக்காவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் 2வது நாள் முடிவில் இதுவரையும் நார்த் அமெரிக்காவில் தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டேட்டா வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தி கோட் திரைப்படத்தோட வசூலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி அனைத்து ஏரியாவிலுமே டே 2ல் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் டே 3ல் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீல வந்து பார்த்துடலாம். அதாவது முதல் நாளில் 3,40,00,000 வரை வந்து கலெக்ஷன் இருந்தது. 2வது நாளில் 2,28,00,000 வரை வந்து கலெக்ஷன் இருந்தது. மொத்தமாக இதுவரையும் நார்த் அமெரிக்காவில் 2 நாட்களையும் சேர்த்து 5,68,00,000 வரை வந்து பார்த்தீங்கன்னா தி கோட் திரைப்படம் கலெக்ஷன் இருக்குது. ஒரு நல்ல வசூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே, சண்டே ஹாலிடேஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக இன்னமும் வசூல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நார்த் அமெரிக்காவில் 5 கோடிக்கு மேலே தி கோட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.